நாம் யாவரும் லூக்கா சுவிசேஷத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். இன்னொரு பகுதி ஒன்று, அது 1 கொரிந்தியரின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து அது 18வது வசனம் வரை 2 பகுதிகளை இந்த காலை நேரத்தில் எடுத்துக்கொள்ளும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். 12வது வசனம், பிள்ளையை துணியில் சுற்றி முன்னிலையிலே கிடைத்திருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். 13வது வசனம், அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதர்களுடனே தோன்றி 14 உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். 15 தேவ தூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்திற்கு போன பின்பு மெய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி 16வது தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னிலையிலே கிடத்திருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். 17 கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். 18 மெய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்ட அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 16லிருந்து 18 சேர்ந்து படிக்கலாம். சுவிசேஷத்தை பிரசங்கித்து வந்ததும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என் மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது. சுவிசேஷத்தை பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ, நான் உற்சாகமாய் அப்படி செய்கிறதுனால் எனக்கு பலன் உண்டு. உற்சாகமாய் செய்தாலும் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறதே, ஆதலால் எனக்கு பலன் என்ன? நான் சுவிசேஷத்தை அதை குறித்து எனக்கு உண்டாயிருக்கிற அதிகாரத்தை முற்றிலும் செலுத்தாமல் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை செலவில்லாமல் ஸ்தாபிப்பதே எனக்கு பலன். திடீரென்று ஒரு தேவதூதன் வந்து இந்த தூதர்களை பார்த்து சொல்ல வார்த்தை, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து ரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். தாவீதின் ஊரிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நாம், வேதம் சொல்லிருக்கிறது, நாம் பாக்கியமுள்ள ஜனம். இந்த ஜனத்தை எனக்காக நான் ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி மகிழ்வார்கள். என் துதியை, கர்த்தரை துதிக்கிற ஒரு ஜனமாகி இருக்கிற நாம், கர்த்தருக்கு பயந்த பெரியோர் மற்றும் சிறியோர் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் அவர்களை ஆஸ்வதிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கங்க. ஆக கர்த்தரை தெய்வமாய் கொண்டு நாம் வாழ்கிற நமக்கு நம்ம இந்த இந்த மெய்ப்பர்களுடைய காரியத்தில் ஒரு 2-3 காரியங்கள், திடீர் சீஷர்கள் திடீர்னு தேவதூதர்கள் வருகிறார்கள், வந்து சொல்கிறாங்க, நீ பிள்ளைய பார்ப்ப, துணியில் சுற்றி முன்னிலையில் கடத்திருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு என்னது அடையாளம் என்று சொல்லி யார் போயிட்டா? தேவதூதர்கள் போயிட்டார்கள். இப்போ தான் மிக முக்கியமானது. படிக்கலாமா? 2ஆம் அதிகாரத்தில் இப்போ படிக்கலாமா? ஓகே, 15வது வசனம். 15 தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மெய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் போதும். முதலாவது போவோம். சொல்லுங்க பார்க்கலாம், எழுதிங்க பார்க்கலாம், எழுதுங்க பார்க்கலாம். போவோம், கோ. இயேசுவை நாம் அறிந்த ஜனமாய் இருக்கிற நாம், இயேசுவை தெரிந்த ஜனமாய் இருக்கிற நாம், இயேசுவை பார்க்கும்படியாய் அவர்கள் போனார்கள். யாரை பார்க்கும்படி போனாங்க? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவை பார்க்க. இதில் மட்டும் ஒரு 2-3 காரியங்கள் இருக்குன்னு நேரம் இல்லை, நான் சொல்ல, அதனால் நான் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறேன். 2வது ஆளில் நான் முடிஞ்சா அதை பேசுகிறேன். பார்ப்போம். யாரை பார்க்க? இயேசுவை பார்க்க போவோம். We will go to see Jesus. இயேசுவை பார்ப்போம், வேற எதுவும் இல்லை, இயேசுவை பார்ப்போம். இன்னைக்கு காலையில் தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிறீங்க, நீங்க யாரை பார்க்க வந்திருக்கிறீங்க? சொல்லுங்க. இயேசுவை பார்க்க வந்திருக்கிறீங்க. தேவனை பார்க்கிற இடத்துல
வலதுபுறம் இடதுபுறம் வேறு எதையும் பார்த்துடாத. அங்கே இருக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்திலையும் பரிசுத்த ஸ்தலத்திலையும் விளக்கெல்லாம் எரியும். அதுவும் கோல்டன் தங்கத்திலேயே அந்த விளக்கெல்லாம் இருக்கும், பார்க்க அழகாக இருக்கும். ஆனால் அதை பார்க்க நீ வராத, மகா பரிசுத்த ஸ்தலத்தில் உலாவுகிற உன் தேவனை பார்க்கவா. பேசுறது உங்களுக்கு புரியுதா புரியலையா? உலகத்தின் பொருளை பார்த்து சந்தோஷப்பட்டு போகாத. யாரை பார்க்கணும்னா யாரை பார்க்கணும்? சத்தமா சொல்லுங்க, இயேசுவை பார்க்கும். இந்த காலை ஆராதனையில் 2025 இந்த கிறிஸ்மஸ்குள்ளே போகிறீங்க, எல்லா பலகாரம் இருக்கும், அதெல்லாம் இருக்கும். ஆனால் நீ இயேசுவை பார்க்க வேண்டும். ரெண்டாவது என்ன செஞ்சாங்களாம்? பெத்லகேமுக்கு போவோம். சொல்லுங்க பார்க்கலாம் என்று, ஓகேவா? என்று முதலாவது அவர் போவோம் எழுதிங்க பார்க்கலாம், போவோம். அடுத்தது அதே படிங்க பார்க்கலாம், அதே 15வது வசனம். தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள். சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டாவது சொல்லுங்க பார்க்கலாம், பார்ப்போம். சொல்லுங்க பார்க்கலாம், இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது என்னது? சொல்லுங்க, எங்க போவோம்? இயேசுவை பார்க்க போவோம். ரெண்டாவது அங்க போய் தேவன் செய்த காரியங்களை நாம் பார்ப்போம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 2025 முழுவதும் கர்த்தர் உங்களோட இருந்தபடினால்தான் இன்னைக்கு வந்திருக்கிறீங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் ஜீவனோடு இருக்கிறோம், அது கர்த்தருடைய கிருபை. ஒன்றும் மறந்துடாதீங்க, நீங்கள் தேவ ஆலயத்தில் வரும்பொழுது எப்போவுமே சரி, நீங்கள் எதை பார்க்கணும் தெரியுமா? தேவனுடைய மகிமையை பார்க்கணும். சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம், எதை பார்க்கணும்? இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய மகிமையை பார்ப்போம். நீ 2 காரியத்தை பார்க்கலாம். ஒன்று தேவ காரியத்தை பார்க்கலாம், ரெண்டாவது உனக்குரிய காரியத்தை பார்க்கலாம். எனக்கு என்ன நடக்கும், எனக்கு என்ன வேணும்? பைபிளில் போட்டிருக்கு, ஹாப்னே ஃபெனஹாஸ் 2 பேர் இருந்தாங்களே, ஏலியுடைய பிள்ளைகள். தேவ ஆலயத்தில் இருந்தாலும் அவர்கள் பார்க்க வேண்டிய தேவ மகிமையை, ஆனால் தனக்கென்ற ஒரு காரியத்தை பார்த்தார்கள். 2025 முழுவதும் கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்தார்னு சொல்கிறவங்க மட்டும் நல்ல கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம், ஆமென். இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம், ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம், பார்ப்போம். சொல்லுங்க பார்க்கலாம். இது 2 நமக்கு தெரியும். அநேக விசுவாசிகள் நம்ம இப்படி தான் இருக்கிறோம். கர்த்தர் நமக்கு இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு, ஆகவே நீங்கள் தேவாலயத்திற்கு நம்ம போயிருக்கிறோம், எத்தனையோ கூட்டங்களுக்கு போயிருக்கிறோம், எல்லாம் நல்லது. ரெண்டாவது அங்கே போய் என்னது பார்ப்போம், முக்கியமானது. அடுத்தது வரலாமா, படிக்கலாமா? அடுத்தது படிக்கலாமா? 18வது வருஷத்தை படிங்க பார்க்கலாம். இப்போதான் எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். தங்களுக்கு சொல்லப்பட்ட எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? 1 2 3. மெய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்க யாவரும் அவர்களை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். சரி, இப்போ படிங்க பார்க்கலாம். இதில் ஒரு வார்த்தை உண்டு. இவர்கள் இப்போ யாரை பார்த்துட்டாங்கன்னா, இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாங்க பார்த்துட்டு, நான் ஒன்று கேட்குறேன், ராத்திரியில் இவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? சொல்லுங்க சொல்லுங்க. மந்தைய, அது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை. திடீர்னு ஒரு வார்த்தை வருது. என்ன வார்த்தை வருது? இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறான்னு சொன்ன உடனே இவங்க வேலையை விட்டுட்டு போயிட்டாங்களா? இல்லை, எங்களுக்கு வேலை தான் முக்கியம், பரவாயில்ல இயேசு அங்கே பிறந்திருக்கட்டும்னு சொன்னாரா? சொல்லுங்க. எழுதி வச்சுக்கோங்க. உனக்கு ஒரு நன்மை வேணும்னா, உனக்கு 1000 காரியம் லட்சம் ரூபாய் வந்தாலும் சரி, வேலையை விட்டுட்டு தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்பதற்கு நீ ஆயத்தமாயிரு. நாம் யாருக்கு தெரியுமா? வேலை கொடுத்த ஆண்டவர், அவர் தான் முக்கியம், வேலை முக்கியம் இல்லை. ஒரு நாள் லீவ் போடுற கூட என்ன பண்ணு, தயங்காத. எதுக்கோ லீவ் போடுற, அந்த லீவு இந்த லீவுலாம் இருக்குது. ரெஸ்ட் எடுக்கிறதுக்குன்னு லீவ்லாம் எடுக்கிற, உடம்பு சரிலாம் லீவ் எடுக்கிற. ஒரு நாள் கர்த்தருக்காக லீவை போட்டுட்டு, பரவாயில்ல ஆடுகளை மேய்க்கிற வேலை உனக்கு வேலை இருந்தாலும் சரி, எனக்கு பாஸ்டர் வேலை முக்கியம்தான், ராத்திரி பகலாக. போன வாரம்லாம் 10 நாள் ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு சாப்பாடு. ராத்திரி வரும்போதெல்லாம் 12 மணி
டைட்டாக உண்மையில செம்ம டைட்டாக இருந்துச்சு. திடீர்னு என்னோட ஆண்டவர் பேசினார், நீ நீ இந்த வாரம் சரியாக என் சமூகத்தை நீ இல்லை. சனிக்கிழமை காலையில், சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை காலையில் மனைவியிட்ட சொன்னேன், ஏம்மா நான் எங்கே இருக்கிறேன்னு உனக்கு மட்டும் தான் சொல்கிறேன், யாருக்கும் சொல்லலை அப்படின்னு சொல்லிவிட்டு காலையிலே போயிட்டேன் ஜெபத்துக்கு. போயிட்டு அன்றைக்கி வரும்போது 6:30-7 மணிக்கு என்னை யாரும் ஃபோன் பண்ண வேண்டாம், நான் உட்காந்து தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கணும். எனக்கு கேரல்ஸ் முக்கியம்தான், ஜனங்க முக்கியம்தான், ஜனங்களுடைய அன்பு முக்கியம்தான். ஆனால் அதை விட முக்கியம் யார் தெரியுமா? சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆண்டவர் முக்கியம். ஒரு நாள் ஒன்றும் தவறு கிடையாது. பார்ப்போம். இப்பொழுது இயேசுவை பார்த்து விட்டார்கள். பார்த்த பின்பது என்ன நடந்துச்சா? அடுத்தது பைபிளில் போட்டிருக்கு, அவர்கள் பார்த்த பின்பதாக 16-17 வசனம் கண்டு, அப்புறம் அடுத்தது அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை. இன்னைக்கு பிரசங்கத்தினுடைய தலைப்பு என்ன தெரியுமா? என்னது? பிரசித்த பண்ணினார்கள். எழுதிங்க பார்க்கலாம். 3வது பாயிண்ட் பிரசித்த. பவுல் சொல்லுகிற படிங்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் படிங்க பார்க்கலாம். அந்த வசனத்தை 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 16வது வசனம் 18வது வசனம். சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்ததும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. அது என் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. நம்ம சில காரியத்தை அப்படியே விட்டுட்டு போயிடுறோம். என்ன தெரியுமா? ஐயோ சுவிசேஷத்தில் நான் பிரசங்கிக்க மாட்டேயா, நான் வெறும் பாட்டு தான் பாடுவேன், நான் கீபோர்டு தான் வாசிப்பேன், நான் ஜெபம் பண்ணுவேன், இப்படி தான் பண்ணுவேன். திரும்ப சொல்கிறேன், நீ தேவ வார்த்தையை தேவ ஜனங்களுக்கு பிரசங்கிக்கிறது முக்கியம் இல்லை. யாருக்கு சொல்லுங்க? இன்னைக்கு வராது எனக்கு தெரியும். அதான் நான் அப்பவே சொன்னேன்ல பிரசங்கத்தில், அறியாத ஜனங்களுக்கு. அதுக்கு தான் உங்களையும் என்ன கர்த்தர் வச்சிருக்கிறார். அதற்கு தான் வச்சிருக்கிறார். இந்த வருஷம் எத்தனை ஜனங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லியிருக்கிறோம். நம்ம அப்படியே ஸ்தோத்திரம் கர்த்தாவே அல்லேலூயா அப்படியே அப்போ தான் ஒரு பாட்டு போட்டுட்டோம், எல் ஷடாய் என் தெய்வமே. இந்த நடிப்புலாம் வேண்டாம். இன்னைக்கு இந்த வருஷம் சுவிசேஷம் சொன்னியா? ஒரு 10 பேருக்காவது இயேசு தான் ரட்சகர்னு சொன்னியா? அட்லீஸ்ட் ட்ராக்ஸாவது போய் கொடுத்தியா? கொடுக்கலன்னா ஆண்டோட பிள்ளையாருக்கு அத்தனை பேருக்கு அங்கே எழுதியிருக்கு, படிங்க பார்க்கலாம். அது என் மேல் விழுந்த சுவிசேஷத்தை நான் இருந்தால் எனக்கு ஐயோ. ஹல்லேலூயா கிடையாது. சுவிசேஷத்தை பிரசங்கிக்கலைன்னா, நீ சொல்லலைன்னா உனக்கு ஐயோ. நான் ஆண்டவர் நம்புகிறேன். எனக்கு ஆண்டவர் நீ நம்பினாலும் சரி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடைசியாக சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் புறப்பட்டு போய், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே ஞானஸ்நானம். தெரியுமா உங்களுக்கு? கடைசி அதிகாரம், யோவான் கடைசி அதிகாரத்தில் பேதுரு கிட்ட கத்த சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? நீ என்னை நேசிக்கிறியான்னு கேட்பார். அப்போ என்ன சொல்லுவான்? ஆமாம் ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன், நீ என்ன மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்காத, என்ன பண்ணு, சத்தமாக சொல்லுங்க, போ. இல்லை ஆண்டவர் நம்மளை மட்டும் இப்படி பார்த்துக்கிட்டே சோத்திரம் நீ சோத்திரம் நல்லது தான், ஆனால் செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்டு, பிரசித்த பண்ணினார்.